பசுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி நல்லாய் மனிதனாய். இந்த மனிதருக்கு அப்புறம் என்ன நிலை? அதைத்தான் 2 பேர் நம்மா பிறகு என்ற பாதையும் நாளை என்ற வீதியும் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்கு தள்ளிவிடும். புரியலையே. பிறகு என்ற பாதையா நாளை என்ற வீதியா ஒண்ணுமில்லாத கோட்டையில தள்ளிடுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பேரு பிறகு பார்த்துக்கலாம், சாயந்தரம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு செய்ய வேண்டாம். இன்னும் சில பேர் நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு தூங்கிடுவோம், நாளை காலையில எந்திரிச்சு செய்வோம். எவன் ஒருவன் ஒரு செயலை நேரத்தில் செய்யாமல் ஒத்து போடுகிறானோ அவன் கடைசியில் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்கு தான் போவான். ஒண்ணுமே இல்ல, கடைசி ஒண்ணுமில்லாம போயிடும். இல்ல, அடைய வேண்டியதை அடைய முடியாது. எனவே நேரத்தை வீணாக்காதே, காலத்தை பொன்னாக போற்று. பிறகு என்ற பாதையும் நாளை என்ற வீதியும் ஒன்றுமில்லை என்ற கோட்டைக்குள் உன்னை கொண்டு போய் தள்ளும். வாழ வேண்டிய காலத்தில்